அந்த பிரம்மத்துக்கு ஸ்வரூபம் கிடையாது, அரூபம். இன்னும் ஞானேஸ்வர மகாராஜினுடைய சரித்திரம் குறைச்சலா இருந்தாலும் சித்தாந்தங்கள் அதிகம். சகல சாஸ்திரங்களையும் 27 அபங்கத்தில் சாரமா சொல்றார். சகல மார்க்கங்களையும் சொல்றார். யோகம் சொல்றார், யாகம் சொல்றார், உபாசனை சொல்றார். புஞ்சீபூதம் பிரேம கோபாங்கனானம் மூர்த்திபூதம் பாகதேயம் யதூனாம் சாந்திரீபூதம் குப்தவித்தம் ஸ்ருதீனாம் ஷ்யாமீபூதம் பிரம்மமே சந்நிதத்தாயாம் ஷ்யாமீபூதம் பிரம்மமே சந்நித. இது ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். அந்த பரபிரம்மம் எனக்கு முன்னாடி வந்து நிற்கட்டும். பிரம்மமே சந்நிதத்தாயாம். அந்த பிரம்மத்துக்கு ஸ்வரூபம் கிடையாது, அரூபம். ஆனா இவர் சொல்றார் ஷ்யாமீபூதம், நீலமேக சியாமளவர்ணனாக அந்த பிரம்மம் நிற்கட்டும். எப்பேற்பட்ட பிரம்மம்னார் புஞ்சீபூதம் பிரேமகோபாங்கனானம். பிருந்தாவனத்தில் விரஜபூமியில கோபிகைகளுடைய பிரேம முழுக்க ஒரு மூர்த்தீகரிச்சு வந்து நிற்கிறது. பிரேம புஞ்சீபூதம். யதுகுலவாசிகள் யாதவர்களுடைய பாக்கியமே கிருஷ்ணனாக ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கு. மூர்த்திபூதம் பாகதேயம் யதூனாம். வேதங்கள்லாம் அந்த பரம்பொருளை சொல்லுவதற்கு, பரமாத்ம ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறதுக்கு ரகசியமா வச்சுருக்காங்க. சாந்திரீபூதம் குப்தவித்தம் ஸ்ருதீனாம். அந்த வேதத்துக்குள்ள எந்த பரம்பொருள் மறைஞ்சு இருக்கோ, ரகசியமா இருக்கோ, அப்பேற்பட்ட ஷ்யாமீபூதம், நீலமேக சியாமளவர்ணனாக பீதாம்பரதாரியாக அந்த பிரம்மம் எனக்கு முன்னாடி நிற்கட்டும்ங்கிற அபூர்வ ஸ்லோகம். இது பண்ணினது யாருன்னா துகாராம் மகாராஜ் ஒரு அபங்கத்தில் சொல்றாரோன்னு. ராகவ சைத்தன்ய கேசவ சைத்தன்ய அவருடைய சொப்னத்தில் வந்து குரு பரம்பரையை சொல்றார். பாபாஜிங்கிற ஒரு குருநாதர். அவர் எந்த பரம்பரையில் வந்தேன்னு சொல்லும்பொழுது ராகவ சைதன்யர், அவருடைய சிஷ்யர் கேசவ சைதன்யர், அந்த வம்சத்தில் வந்த குரு பரம்பரையில் வந்தவர் தான்னு சொல்லிதான் மந்திரதிலா ராமகிருஷ்ண ஹரி. அந்த ராகவ சைதன்யருங்கிற ஒரு மகாத்மா பண்ணின ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். துகாராம் மகாராஜ் சொப்னத்தில் தரிசனம் பண்ணாரு. அந்த குரு பரம்பரையில் உள்ள ஒரு கிருஷ்ண பக்தர் அவர் ராகவ சைதன்யர். அவர் பண்ணின அபூர்வமான ஒரு ஸ்லோகம். துகாராம் மகாராஜினுடைய சரித்திரம், ஞானேஸ்வர மகாராஜ் சரித்திரம், ஏகநாத மகாராஜ் சரித்திரம். துகாராம் மகாராஜ் சிவா எல்லாருடைய சரித்திரமே ரொம்ப விஸ்தாரமானது. இன்னும் ஞானேஸ்வர மகாராஜினுடைய சரித்திரம் குறைச்சலா இருந்தாலும் சித்தாந்தங்கள் அதிகம். அவருடைய ஹரிபாட்டுன்னு ஒரு 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 கிரந்தம். அது நாம சித்தாந்த கிரந்தம். ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒரு சித்தாந்தம் வேணும், பிரமாண கிரந்தம் வேணும். இந்த வாரகரி சம்பிரதாயத்துக்கே ஒரு பிரமாண கிரந்தம் தான் ஹரிபாட்டு. சகல சாஸ்திரங்களையும் 27 அபங்கத்தில் சாரமா சொல்ற. சகல தர்மங்களையும் சொல்றார், சகல மார்க்கங்களையும் சொல்றார். யோகம் சொல்றார், யாகம் சொல்றார், உபாசனை சொல்றார்,
சகலம் அவர் பேசாத சப்ஜெக்டே இல்லை ஹரிபாட்டில், எல்லாம் சொல்லியிருக்கார். எல்லாம் சொல்லி சுலபம் என்ன. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.